அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்ரேஷன். நம்ம பிசி மற்றும் எஸ்ஏ எக்ஸாம் இந்த ரெண்டுக்கும் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான கேள்விகளை பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு நம்ம சயின்ஸ் புக்கில் உள்ள ஒரு முதல் 4 பாடங்களாக நம்ம பார்த்தாச்சு. அதாவது முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின் அடுத்து புக் பேக் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 5வது பாடம் விலங்கு உலகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ விலங்கு உலகத்தில் என்னென்ன கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் இருக்குது, பாக்ஸ் கொஸ்டின் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ அதற்கான பிடிஎஃப் நம்ம இந்த 6ஆம் வகுப்பு ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு தனி பிடிஎஃபாக பாக்ஸ் கொஸ்டின் மட்டும் இருக்கிற பிடிஎஃபை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இதில் டெலிகிராம் சேனல் லிங்க் எங்கே இருக்குது, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வாங்க பாக்ஸ் கொஸ்டினை பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ உயிரினங்களின் பல்லுயிர் தன்மைன்னு கொடுத்துருக்காங்க, ஒரு படங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை பிடிச்சிருப்பாங்க, ஒரு செல் கொண்டவைன்னு சொல்லிட்டு பிடிச்சிருப்பாங்க. பேராமிசியம், அமீபா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிளாமிடா, மோனஸ். பல செல் கொண்டவை பார்த்திங்க அப்படின்னா புலி, மனிதன்லாம் பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் குரங்கு, மண்புழு மற்றும் நத்தை, தவளை, அடுத்து பார்த்திங்கன்னா மீன் மற்றும் புறா, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பல செல் கொண்ட உயிரிகள். ஓகேவா? ஸோ இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த 3 மட்டும் தான் பார்த்திங்கன்னா ஒரு செல் உயிரி. பேராமிசியம், அமீபா, அடுத்து கிளாமிடா, மோனஸ். மற்ற எல்லாமே பல செல் உயிரிகள். அடுத்து கீழே கொடுத்துருக்காங்க. ஒட்டகம், நீண்ட கண்ணிமை, திமில், வேறு சுரப்பிகள் கிடையாது, தடித்த தோல், தட்டையான பாதம், அதிக அளவு நீர் சேமித்தல். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒட்டகத்தினுடைய சிறப்புகளை கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓணம் பார்த்திங்க அப்படின்னா அசையக்கூடிய கண்ணிமைகள், அடுத்து செதில்களான தோல், அடுத்து பறவைகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரெக்கை கொடுத்துருக்காங்க, உறுதியான மார்பு தசை, எடை குறைவான எலும்புகள். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பறவைகளுடைய சிறப்புகளை கொடுத்துருக்காங்க. மீனை பொறுத்த வரைக்கும் படகு போன்ற உடலமைப்பு, அந்த வால் பார்த்திங்க அப்படின்னா துடுப்பாக செயல்படுகிறது. அதுக்கு பார்த்திங்கன்னா செவில்கள், எதுக்கு சுவாசிப்பதற்கு செவில்கள் பயன்படும் மீன்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த படத்தில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸு இதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த மீன்கள் எதன் மூலம் சுவாசிக்கும்னா செவில்கள் மூலம் சுவாசிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில். ஸோ எதையும் மிஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ முதல் பாக்ஸ் கொஸ்டின் இருக்குது, இந்த இருக்குது. ஓகேவா? சிங்கப்பூரில் உள்ள ஜீராங் பறவைகள் பூங்காவில் பெண்குவின் பறவைகள் பனிக்கட்டிகள் நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி கூண்டினுள் 0 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகின்றன. இதில் ஒரே கொஸ்டின் தான் இருக்குது. என்ன கொஸ்டின்? ஜீராங் பறவைகள் சரணாலயம் அல்லது பறவைகள் பூங்கா எங்கே இருக்குன்னு கேட்டால் சிங்கப்பூர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ பெண்குயின் ஒரு பறவை தான் தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இந்த இதில் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, பாராமிசியம் அமீபாலாம் நீங்கள் படிக்க வேண்டியது. ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு ரீட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக உட்காந்து மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு இதெல்லாம் இது இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க, அதாவது டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு செல் உயிரிக்கும் பல செல் உயிர்களுக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இன்னொன்று இருக்குது, ஒரு பாக்ஸ் கொஸ்டின். இந்த இருக்குது பாக்ஸ் கொஸ்டின். ஓகேவா? பருவ மாறுபாட்டின் காரணமாக விலங்குகள் ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு செல்வது வலசை போதல் எனப்படும். தமிழ்நாட்டில் வேடந்தாங்கல், கோடியக்கரை மற்றும் கூடன்குளம் ஆகிய இடங்களில் பறவைகள் சரணாலயங்கள் காணப்படுகின்றன. பல பறவைகள் வெளிநாடுகளான சைபீரியா மற்றும் ரஷ்யாவிலிருந்து வேடந்தாங்கல் வருகின்றன. அதேபோல் கோடை மற்றும் வறட்சி அதிகமுள்ள காலங்களில் நம் நாட்டு பறவைகள் வெளிநாடுகளுக்கு வலசை போகின்றன. எனவே இவை வலசை போகும் பறவைகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின் தான். நம்ம ஆல்ரெடி நீங்கள் தமிழில் படிச்சிருப்பீங்க அப்படி தானே. ஸோ பறவைகள் பார்த்திங்கன்னா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வது பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நீண்ட தொலைவாக உள்ள பகுதியில் செல்வது பார்த்திங்க அப்படின்னா வலசை போதல் என்று நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படி தானே. ஸோ எதுக்கு அது போகுது அப்படின்னு டீட்டெயிலாக இதில் கொடுத்துருக்காங்க. எதுக்கு? பருவநிலை மாற்றத்தாக. ஸோ இப்போ கோடை காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாட்டில் தண்ணி இருக்காது, குளங்கள் அப்படி தான். ஸோ குளங்கள், அந்த பெரிய ஏரிகளில் தண்ணீர் இருக்காது. ஸோ அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா தண்ணீருக்கு பகுதிகள், தண்ணீர் வந்து அதிகமாக மீன்கள், இறைகள் இருக்கும். அதை தேடி அயல் நாட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா பறவைகள் செல்லும். இதுதான் பார்த்திங்கன்னா நடக்குது. இதுதான் நம்ம வலசை போகுது நம்ம படிச்சிருக்கீங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன கொஸ்டின் பார்த்திங்கன்னா
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பறவை சரணாலயங்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வேடந்தாங்கல், கோடியக்கரை, கூடன்குளம். இந்த மூணுமே பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பறவைகள் சரணாலயம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா அந்த பறவைகள் சரணாலயங்கள் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். அதாவது எப்படி கேட்பாங்க அப்படின்னா இப்படி கேட்க மாட்டாங்க. கோடியக்கரை பறவை சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது, இதை தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு தனி வீடியோ நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி கொடுத்துருப்போம். மறுபடியும் உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃபோடு சேர்த்து நம்ம வீடியோவை கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நல்ல வியூஸ் போச்சு அப்படின்னா சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ நமக்கு ஒரு எனக்கு வந்து உங்கள் இதை வச்சு காசு எதுவுமே எனக்கு கிடைக்க போகிறது இல்லை. ஓகேவா? ஸோ வியூஸ் போனால் தான் காசு, வியூஸ் எனக்கு போகவே இல்லை. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 lakh வியூஸ் போகணும், அவ்வளோலாம் போகாது. 100 வியூஸ் 200 வியூஸ் தான் போகுது. எனக்கு வியூஸ் போனால் தான் எனக்கு ஊக்கம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஒரு பார்க்காங்க நம்ம வந்து போடணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தை தூண்டும். ஆனால் தான் போட முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் வியூஸ் கொடுங்க, லைக்ஸ் கொடுங்க. நான் வந்து உங்களுக்கு எல்லா கொஸ்டினும் ஏதாவது முக்கியமான கொஸ்டின் எதெல்லாம் அதெல்லாம் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ போன பீஸ் எக்ஸாம் கொடுத்துருப்பேன் 2023 நான் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு தேர்ந்தெடுத்து பக்காவாக கொடுத்தேன். ஸோ நிறைய கொஸ்டின் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதில் அவ்வளோதான் கொஸ்டின், வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? அந்த 3 பறவைகள் சரணாலயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பறவைகள் ஒரு இடத்துல மற்றொரு செல்வது, வலசை போதல், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் வேண்டாம். ஸோ இந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ப்ளூ கலர் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி பாஸ் கொஸ்டின் மட்டும் முக்கியம் இல்லை. ஒரு பேராகிராஃப் இருக்குது அப்படின்னா அதில் டார்க் எழுத்து, அதாவது போல்டாக கொடுத்துருப்பாங்க, அல்லது இந்த மாதிரி கலர் சேஞ்சு கொடுத்துருப்பாங்க. இதுவுமே நீங்கள் வந்து லைட் படிச்சுக்கணும். ஸோ எனக்கு கண்ணுக்கு தென்பட்டு நான் கொடுத்துட்றேன். சப்போஸ் நான் மறந்தால் கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பாலைவன கப்பல்னு ஒரு வேர்டு இருக்குது, ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. என்னது பாலைவன கப்பல்? ஸோ ஒட்டகம் தான் பார்த்திங்க அப்படின்னா பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா அதனுடைய பாதங்கள் அகலமாக இருக்கும். அதனால் அந்த மணலை பார்த்திங்க அப்படின்னா அது மிதந்துட்டு போகிற மாதிரி நடந்து போகும். இப்போ நம்ம போனோம் அப்படின்னா மணலில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சிரமப்பட்டு தான் போகணும். ஆனால் அந்த ஒட்டகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக நடந்து செல்லும். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா அதனுடைய பாதத்தினுடைய பரப்பளவு, அதாவது அகலம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால, படும் பரப்பு அதிகமாக இருப்பதனால மண் வந்து பார்த்திங்கன்னா உள்ள அழுத்தலை. ஓகேவா? ஸோ நீங்கள் குச்சி மண் விட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக உள்ளே போகும். அதே ஒரு பேப்பர் நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா போகாது. ஏன்னா அந்த மண் மேலே படுற பரப்பு அதிகமாக இருக்கிறதுனால அது உள்ளே பூந்து போக முடியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா பாலைவன கப்பல் என்று ஒட்டகம் அழைக்கப்படுகிறது. இந்த இருக்குது. இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். ஓகேவா? சில விலங்குகள் அதிகப்படியான குளிரை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி கொண்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன. இந்த நிலைக்கு குளிர்கால உறக்கம் என்று பெயர். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஆமை கொடுத்துருக்காங்க. அதாவது ஸோ வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா குளிர் அதிகமாக இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த உயிரினங்கள் வந்து உறக்க நிலைக்கு அடைகிறது. ஸோ அதை எடுத்துக்கிட்டு ஆமை கொடுத்துருக்காங்க. குளிர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆமை போயிட்டு பார்த்திங்கன்னா அதனுடைய வலையில் உள்ளே போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா தூக்கத்தில் நீண்டகால தூக்கத்தில் ஈடுபட்டுரும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த குளிர்கால உறக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு என்னது? ஆமை. தெரிஞ்சுக்கணும். குளிர்கால உறக்கத்திற்கு எடுத்துக்காட்டு தருகன்னு கேட்பாங்க. என்னது? ஆமை. இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வெப்பம். அதே வேளை சில விலங்குகள் அதிகப்படியான வெப்பத்தை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளும் நிறுத்தி கொண்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன. இந்நிலைக்கு கோடைகால உறக்கம் என்று பெயர். எடுத்துக்காட்டு நத்தை. ஓகேவா? ஹைபர்னேஷன், ஆஸ்டிமினேஷன் அப்படின்னு சொல்லி 2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ குளிர்கால உறக்கத்துக்கு எடுத்துக்காட்டு கேட்டால் ஆமை, கோடைகால உறக்கத்துக்கு எடுத்துக்காட்டு கேட்டால் நத்தை. 2 ஞாபகத்துக்கு கொண்டு மறந்துடக்கூடாது. இதாக இருக்குது. கங்காரு எலி எப்போதும் நீர் அருந்துவதே இல்லை, அதுதான் உண்ணும் விதைகளிலிருந்தே நீரை பெறுகிறது. ஸோ கங்காரு எலி அப்படின்னா கங்காரு தனி, எலி தனி கிடையாது. ஓகேவா? அந்த எலிக்கு பெயர் தான் பார்த்தீங்கன்னா கங்காரு எலி. நிறைய பேர் நீங்கள் வந்து கொஸ்டினும் பார்த்துருக்குறேன், நிறைய பேர் அந்த ஒரு சில கேள்விப்பட்ட இது கேட்டிருக்கிறேன். ஸோ கங்காரு தனி, எலி தனின்னு கேட்டிருக்கேன். அப்படி கிடையாது. இந்த எலியை பாருங்கள், இந்த படத்தில் இருக்க எலியை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இந்த எலிக்கு பேர் பார்த்திங்க அப்படின்னா கங்காரு எலி. ஸோ கங்காரு போன்ற உடல் வடிவமைப்பு கொண்டதுனால இந்த எலிக்கு வந்து பார்த்திங்கன்னா கங்காரு எலி என்று பேர் வந்தது. தனியாக கிடையாது. கங்காரு தனி, எலி தனி கிடையாது. ஓகேவா? ஸோ கங்காரு எலி அப்படிங்கிறது ஒரு தனி உயிரினம். கங்காரு தனி உயிரினம், எலி தனி உயிரினம். நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய எலி வேறு, இந்த எலி வேறு. ஸோ இந்த எலி தான் பார்த்திங்கன்னா கங்காரு எலி என்று அழைக்கப்படுகிறது. இந்த கங்காரு எலி தான் பார்த்திங்க அப்படின்னா தண்ணீரே குடிக்காதான். ஓகேவா? எப்படி ஏன் குடிக்காது அப்படின்னா இது சாப்பிடக்கூடிய அந்த விதைகள், அதாவது ஒரு விதைகள்னு சொல்ல முடியாது, உணவுப் பொருட்கள்லேருந்தே பார்த்திங்கன்னா தன் உடலுக்கு தேவையான அந்த தண்ணீரை எடுத்துக்கொள்ளுமா. ஓகேவா? ஸோ அதனால தான் இது வந்து தண்ணீரே அருந்துவதில்லை. ஸோ அப்போ தண்ணீர் அருந்தாத உயிரினம் எதுன்னு கேட்டால் கங்காரு எலி. ஸோ அது வந்து கங்காரு கிடையாது, எலி தனி கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? அந்த எலிக்கு பேர் தான் கங்காரு எலி. ஓகேவா? ஸோ ஒரு சில மாவட்டங்களில் அந்த பெண் வழக்கு இருக்குது, நச்செலின்னு சொல்லுவாங்க. நச்செலி, அடுத்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் எலி, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அதே மாதிரி இது வந்து கங்காரு எலி. ஓகேவா? ஸோ இந்த இது பார்த்திங்க அப்படின்னா அந்த உயிரினங்கள் இருக்குது இல்லையா, அந்த உயிரினங்கள் ஏற்ப அந்த உடலமைப்பு
எப்படி கொடுத்துருக்காங்க, அது வாழக்கூடிய இடங்கள் எப்படி இருக்குது அதுக்கு ஏத்தாப்பில் அந்த படைக்கப்பட்டிருக்கும், அதுதான் கொடுத்துருப்பாங்க, வேறு எதுவும் இல்லை. இந்த இருக்குது. நமது மாநில விலங்கான நீலகிரி வரையாடு மலைகளின் மீது உள்ள பாறைகளின் இடுக்குகளில் மிக எளிதாக நுழைந்து உடல் சமநிலையுடன் ஏறி தாவர வகைகளை உண்ணும் திறன் பெற்றுள்ளது. இதில் ஒரே கொஸ்டின் தான் இருக்குது. நமது மாநில விலங்கு என்னது? நீலகிரி வரையாடு, நீலகிரி தார்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு என்னது? நீலகிரி வரையாடு. ஓகே, இதோட அந்த பாக்ஸ் கொஸ்டின் முடிஞ்சது. ஓகேவா? கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வந்துருக்குது. ஸோ முக்கியமான பாக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ புக் பேக் பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்ச புக் பேக்லாம் சொல்கிறேன். ஓகேவா? உயிருள்ள பொருட்கள் அல்லது உயிரினங்களை பற்றி படிப்பது. உளவியல், உயிரியல், விலங்கியல், தாவரவியல். என்ன சொல்லலாம்? உயிருள்ள பொருட்கள் அல்லது உயிரினங்களை பற்றி படிப்பது, அப்படி தானா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? விலங்கியல்னு சொல்லலாமா? உயிரியல்லாம் உங்களுக்கு 2 வந்துடும், அப்படி தானா? ஸோ தாவரவியல், விலங்கியல் 2 சேர்த்தா பார்த்து நம்ம உயிரியல்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல கரெக்டாக வரக்கூடியது விலங்கியல், ஆப்ஷன் சி. ஸோ தப்புன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, சரினா சரின்னு சொல்லிடுங்க. ஓகேவா? கீழ்காணும் எவற்றுள் எவை உயிருள்ளவைகளின் பண்புகளாக கருதப்படுகின்றன? சுவாசம், இனப்பெருக்கம், தகவமைப்பு, கழிவு நீக்கம். எல்லாமே என்னது? உயிருள்ளவைகளோட ஒரு பண்பு தான். அப்போ மனிதன் எடுத்துக்கோங்க. ஸோ மனுஷனுக்கு சுவாசம் அப்படிங்கிறது தேவை, அப்படி தானே? இனப்பெருக்கம் அப்படிங்கிறதும் தேவை. தகவமைப்புன்னு என்னது? அந்த மனிதனுடைய உடலமைப்பு, அதுவும் கட்டாயம் தேவை தான். கழிவு நீக்கம் அப்படி தான். ஸோ நம்ம வந்து யூரின் அண்ட் மோஷன் 2மே போகிறோம் இல்லையா, அதுவும் கன்ஃபார்மாக தேவை தான். ஸோ இது எல்லாமே மட்டும் என்னது? பொருந்தக்கூடியது. அப்படி தான். 1 2 3 4 ஆப்ஷன் டியில் இருக்க பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா சரியானது. ஓகேவா? எல்லாமே சரியானது தான். அடுத்து, பல்லிகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன? தோல், செவில்கள், நுரையீரல், சுவாச நுண்குழல். எது மூலம்பா? ஸோ பல்லிகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா என்னது? நுரையீரல்கள் மூலமாக தான் சுவாசிக்கும். ஓகேவா? தவளை தான் பார்த்திங்க அப்படின்னா தோல் மற்றும் நுரையீரல் மூலம் சுவாசிக்கக்கூடியது. ஆனால் பல்லிகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நுரையீரல்கள் மூலமாக சுவாசிக்கக்கூடியது. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியது. 4வது கேள்வி, அனைத்து விலங்குகளுக்கும் தேவையானது உணவு மற்றும் நீர், நீர் மற்றும் காற்று, உணவு மற்றும் நீர், உணவு மற்றும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அப்படின்னா உணவு மற்றும் நீர் இருந்தால் போதும், அப்படி தானே? சார் அப்படி சொல்ல முடியாது, அப்படி தானே? உணவு நீர் இருந்தால் மட்டும் உயிர் வாழ முடியாது. எல்லா விலங்குகளுமே பார்த்திங்க அப்படின்னா சுவாசிக்கும். அப்போ காற்று அப்படிங்கிற ஒரு அத்தியாவசியமானது தேவைப்படும். ஸோ அப்போ ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய காற்று, உணவு மற்றும் நீர், இந்த 3மே பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். எந்த விலங்குகள் செவில்கள் எனப்படும் சுவாச உறுப்பை பெற்றுள்ளது? மண்புழு, குள்ளநரி, மீன், தவளை. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மீன். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய மீன் தான் பாடுறீங்க அப்படின்னா செவில்களை வச்சிருக்கும். ஒரு வாழிடத்தின் உயிரின் காரணிகளை மட்டும் குறிக்கும் தொகுப்பினை தேர்ந்தெடு. புலி, மான், புல், மண். பாறைகள், மண், தாவரங்கள், காற்று. மண், ஆமை, நண்டு, பாறைகள். நீர்வாழ் தாவரம், மீன், தவளை, பூச்சிகள். இதை சொல்லலாம். ஒரு வாழிடத்தின் உயிர் காரணிகளை மட்டும் குறிக்கும் தொகுப்பினை தேர்ந்தெடு, அப்படி தானே? ஸோ நீர்வாழ் தாவரம், மீன், தவளை, பூச்சிகள். இது சொல்ல முடியாது, அப்படி தான் ஃபஸ்ட்டு தான் சொல்ல முடியும். புலி, மான், புல், மண், அப்படி தான். ஸோ மண்ணிலேருந்து புல் முளைக்கும், புல்லை மான் திங்கும், மானை புலி திங்கும். மற்ற எதுவுமே என்னது? சரி வராது. ஸோ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய புலி, மான், புல். ஸோ இப்போ இது நீங்கள் சொல்லலாம். நீர்வாழ் தாவரம், மீன், தவளை, பூச்சிகள் சொல்ல முடியாது. ஏன்னா பூச்சிகளை தவளை சாப்பிடும். ஆனால் தவளை வந்து மீனை சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா எல்லா மீனையும் சாப்பிடாது, அப்படி தானே? ஸோ மீன் நீர்வாழ் தாவரங்கள் சாப்பிடும். அது மாதிரி பெரிய பெரிய மீன்கள் வந்து சின்ன சின்ன மீன்கள் தான் சாப்பிடும். ஓகேவா? ஸோ அது வராது. ஆப்ஷன் ஏ தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து, கீழ்கண்டவற்றுள் எதை வாழிடமாக கூற முடியாது? ஒட்டகங்களுடன் கூடிய பாலைவனம், மீன்கள் மற்றும் மத்தைகளுடன் கூடிய குளம், மேயும் கால்நடைகளுடன் கூடிய பண்படுத்தப்பட்ட நிலம், காட்டு விலங்குகளுடன் கூடிய காடு. வாழிடமாக கேட்குறாங்க, அப்படி தான். வாழிடமாக நம்ம வந்து இதை சொல்ல முடியாது. ஸோ ஒட்டகங்களுடன் கூடிய பாலைவனம், உடனே ராஜஸ்தானில் ஒட்டகங்கள் இருக்குது, அதில் வாழிடமாக கருதலாம். மீன்கள் மற்றும் மத்தை கூடிய குளத்தில் இருக்க முடியாது, அப்படி தான். ஸோ காட்டு விலங்குகளுடன் கூடிய காடு. ஸோ என்ன தான் காடு விலங்குகள் இருந்தாலும் ஒரு சில பழங்குடியினர்கள் பார்த்திங்கன்னா காட்டில் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் அதையும் சொல்லலாம். ஸோ இந்த ஆப்ஷன் பியில் இருக்கு இல்லையா, மீன்கள் மற்றும் மத்தைகளுடன் கூடிய குளம். ஸோ குளத்தில் போய்ட்டு யாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வசிக்க முடியாது, அப்படி தானே? ஸோ அந்த இடத்துல மீன்கள் மற்றும் மத்தைகள் தான் இருக்க முடியுமே தவிர மனிதர்களோ அல்லது வேறு விலங்குகளும் இருக்க முடியாது. ஸோ இப்போ ஆப்ஷன் பி தான் பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். பறவைகள் காற்றில் பறப்பதற்கு உதவி செய்வது எது? கடினமான மற்றும் வலிமையான எலும்புகள், மென்மையான மற்றும் தடித்த எலும்புகள், உள்ளீடற்ற மற்றும் லேசான எலும்புகள், தட்டையான மற்றும் தடித்த எலும்புகள். அப்படின்னு நீங்கள் முன்னாடி படித்து தெரிஞ்சுக்கணும், நான் உங்களுக்கு சொல்லலை. ஸோ அதுக்கு முன்னாடி நான் படித்திருக்கனால சொல்கிறேன். உள்ளீடற்ற மற்றும் லேசான எலும்புகள், அதாவது அந்த எலும்புகள் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா காற்று அறைகள் போன்று இருக்கும். ஸோ அந்த எலும்புகள் பார்த்திங்கன்னா லேசாக, கனம் இல்லாமல் லேசாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியது தான் பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர்.
பாராமீசியம் ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு இடம்பெறுவதற்கு உதவுவது பூளைக்கால்கள், கசையிலை, பாதம், குறியிலை. ஸோ இப்போ பாராமீசியம்ங்கிறது என்னது கசையிலை தானே, சாரி குறுகிலை வரும் அப்படி தானே. ஸோ பூளைக்கால்கள் வந்து அமீபா, கசையிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது பாராமீசியம், கசையிலை, குறுகிலை. ஓகேவா? ஸோ குறியிலை தான் வரும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய குறியிலை. ஸோ டவுட்டாக இருந்தால் மேலே பார்த்துடலாமா? லாஸ்ட் கொஸ்டின் முடிச்சுட்டு மேலே பார்த்துடலாம். ஓகேவா? 10ஆம் கொஸ்டின். கங்காரு எலி வசிப்பது நீர் வாழிடம், பாலைவன வாழிடம், புல்வெளி வாழிடம், மலைப்பிரதேச வாழிடம். ஸோ பாலைவன வாழிடம் தான் இருக்கும் நினைக்கிறேன். ஓகேவா? என்ன தண்ணீரே அருந்தாது, அதனால் என்னது பாலைவன வாழிடம், ஆப்ஷன் பி. ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் பார்த்துடலாமா? பாராமீசியம் ஒரு இடத்துல மற்றொரு இடத்துக்கு எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் பேஜில் இருக்கும் பாராமீசியம் இந்த இருக்குது. ஸோ ஈக்குலினாக தான் கசையிலை. ஓகேவா? பாராமீசியம் வந்து பார்த்திங்கன்னா குறியிலை தான் சொன்னேன் இந்த இருக்குது. ஓகேவா? பாராமீசியம் குறியிலைகள் மூலமாக இடம்பெயர்வு அடையும். ஸோ நம்ம கொடுத்தது கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினில் கொடுத்த 10 ஒன்வேர்டில் எதுவும் தப்பு இருந்தால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ என்னோடய தப்பை திருத்திக்கிறேன். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச என்னுடைய 8 அறிவுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? கரெக்டாக கொடுத்துருக்கான்னு தெரியல. ஸோ யாரும் இன்ன வரை கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஸோ நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒன்வேர்ட் சொல்லலை. ஸோ டைம் ஆயிடுச்சு. ஓகே, கிட்டத்தட்ட 16 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அடுத்த பாடம் இருக்குது. ஸோ அடுத்த படத்தில் முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு எந்த பாக்ஸ் கொஸ்டின் வேணும், அதாவது எனக்கு 6ஆம் வகுப்பு வேண்டாம், வேறு வகுப்புலேருந்து போகணும், அதை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை போட்டுடலாம். ஓகேவா? டேரெக்டாக. ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.